பண்றது வேதவல்லி அம்மா. அந்த வாசுகி அம்மன் வேணும்னா என்னோட உயிரை கூட எடுத்துக்கட்டும். இந்த சாபத்தை நானே ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட துர்காக்கு கண் பார்வை மறுபடியும் கிடைக்கணும். பவளமணி எடுத்ததுக்காக எனக்கு கிடைச்ச அந்த தெய்வீக சக்திய மறுபடியும் அந்த வாசுகி அம்மனை எடுத்துக்கட்டும். எனக்கு துர்காவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்னோட துர்காவை கண்டாவே பிடிக்காது. இதுல துர்காக்கு இப்படி கண்ணு தெரியாம இருந்தா இதையே ஒரு பெரிய காரணமா வச்சு என் சித்தப்பாவையும் துர்காவையும் பிரிச்சிருவாங்கம்மா. இந்த சாபத்துல இருந்து வெளியே வரத்துக்கு நீங்க தாமா மனசு வைக்கணும். தயவு செஞ்சு ஒரு நல்ல வழிய எங்களுக்கு காட்டுங்க வேதவல்லி அம்மா. உன் படைப்போட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி சராசரி மனுஷங்க மாதிரி பேசுறியே. விருப்பு, வெறுப்பு, ஆசை இந்த மூணுக்கும் அப்பாற்பட்ட இடத்துலதான் நீ இருக்கணும். பல உயிர்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஆனா நீ என்னன்னா அது எதையுமே முழுசா உணராம இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதியில எழுதி இருக்கிறப்போ அதை யாரால மாத்த முடியும் கௌரி? வேற என்னமா பண்றது? என் பிறப்போட ரகசியம் வேற என்னவா இருந்தாலும் என்னோட சித்தி துர்காக்கு முன்னாடி எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசா தெரியல, முக்கியமாவும் தோணலமா. நான் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த தெய்வீக சக்தியை வச்சு என் துர்காவையே என்னால காப்பாத்த முடியலங்கிறப்போ எனக்கு எதுக்குமா அந்த சக்தி? பேசாம நானும் ஒரு சராசரி குழந்தையாவே இருந்துட்டு போறேன். கழுகு மலைக்கு போனது முழுக்க முழுக்க ஏன் சுயநலத்துக்காக நடந்த போராட்டம். இந்த போராட்டத்துல முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டது என்னோட துர்கா. அதுக்கு துர்காக்கு கிடைச்ச பரிசு வாசுகி அம்மனோட சாபம். தர்மத்தின் படி இந்த போராட்டம் என்னோட போராட்டம். அதனால அந்த தண்டனையும் இந்த சாபமும் அது எனக்கு தாமா கிடைச்சிருக்கணும். ஆனா இப்போ அது என் துர்காக்கு கிடைச்சிருச்சு. நீங்க தாமா ஏதாவது இது சரி பண்றதுக்கு வேற ஒரு நல்ல வழியை காட்டணும். கௌரி, மறுபடியும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். சோதனையை தேடி நீ போகாம இருந்தாலும் அந்த சோதனை உன்னை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே சரியா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ கௌரி. வாசுகி அம்மனோட சாபத்துக்கு ஒருத்தர் ஆளாயிட்டாங்கன்னா அதுல இருந்து யாராலையும் மீண்டு வரவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. துர்காவுக்கு கண்ணு போனது போனதுதான், திரும்ப கிடைக்காது.